நேரத்தில் அவர் வளர்ந்து கொண்டார். அவர் கம்யூனிஸ்ட் தலைவர் மட்டுமல்ல, அவர் ஒரு குடும்ப ஓய்வூதியர். அவருடைய மனைவி ஆசிரியை. அவர் இறந்த பிறகு அந்த குடும்ப ஓய்வூதியம் அவர் வாங்கிட்டு அவருக்கு அரசாங்கம் என்னென்னமோ கொடுத்தாங்க, ஒன்றுமே வேணாம்ட்டு அவர் அவருக்கு ஒரு ஒதுக்கப்பட்ட உறுப்பினராக இருந்தார். மருத்துவர்கள் எவ்வளவோ முயற்சி செய்யணும். அவருடைய வயது முதிர்வு காரணமாக உடல் உறுப்பு போராளி பாதிக்கப்பட்டு மறைந்து விட்டார். அவர்களுக்கு மரியாதை வகையிலும் நம்ம சங்க உறுப்பினர் ஞானசேகரர், கிராம நிர்வாக அமைதியின் சொர்க்கம், ஒரு வார்த்தையும் தாங்க கூடாது. பேசினாருன்னா ஒரு வார்த்தை பேசி விட்டும் நச்சுன்னு பேசுவார். அப்படி ஒரு உறுப்பினர். அவர் கடந்த 2 வருடங்களாகவே சங்கத்திற்கு வரல. என்னன்னா அவருடைய உடல்நிலை தெரியவில்லை. ஞாபகம் இருக்கு. அவரும் கடந்த 11/2/2026 இறந்துட்டார். நாங்களாம் அவர் இருவருடைய ஆத்மா சாந்தி அடைய நாமெல்லாம் அவருக்காக ஒரு நிமிடம் சங்கத்தின் 25வது பேரவை கூட்டம் கடந்த 26/11/2025 நடைபெற்றது. அதுக்கப்புறம் 3 மாதங்களுக்கு ஒரு முறை செயற்குழு நடத்த வேண்டும் என்பது சங்க அமைப்பு விதிகள். கடந்த கால நடவடிக்கைகளை நம்ம செயலாளர் அவர்கள் வாசித்து உங்களுடைய தவிர்த்தார். இன்றைய செயற்குழு கூட்டத்திற்கு தலைமையேற்றும் நடத்திக் கொண்டிருக்கும் தலைவர் அவர்களே, இணை செயலாளர் அவர்களே, அமைப்பு செயலாளர் அவர்களே, செயற்குழு உறுப்பினர் அனைவருமே, சங்க ஆலோசகர்களே, மேலைய அன்பார்ந்த சங்க உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது செயலாளர் அறிக்கையை உங்கள் சமர்ப்பிக்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நமது சங்க அமைப்பு விதிகளின்படி 3 மாதங்களுக்கு ஒரு முறை வட்டக்கிளையில் செயற்குழு கூட்டம் நடத்த வேண்டும் என்று நடைமுறை இருந்து வருகிறது. அதன்படி செயலாளர் என்கிற முறையில் இன்று நமது சங்கத்தில் நடைபெற்ற கடந்த கால நிகழ்வுகளை மரியாதைக்குரிய செயற்குழு உறுப்பினர்கள், சங்க ஆலோசகர்கள் மற்றும் முன்னணி உறுப்பினர்களிடையே செயலாளர் அறிக்கையை சமர்ப்பிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 22/11/2025 அன்று சங்கத்தின் 25வது வெள்ளி விழா பேரவை கூட்டம் தலைவர் காஜி கே மஹபூப் பாட்ஷா அவர்கள் தலைமையில் இறுதி நடைபெற்றது. வெள்ளி விழா பேரவை கூட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் திரு ஆ. மோகன், மாநில பொருளாளர் திரு P.S. மாதவன் மற்றும் முன்னாள் மாநில தலைவர் திரு K.S. சாகுல் ஹமீது ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். வெளிவிழா பேரவை கூட்டத்தில் சுமார் 200 உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பேரவை கூட்டத்தின் போது 14 தீர்மானங்கள் நிறைவேற்றி மாநில மாவட்ட மையங்களுக்கு மேல் நடவடிக்கைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. பேரவை கூட்ட நிகழ்ச்சிகளை மாநில நிர்வாகிகள் கண்காணித்து திருமங்கலம் வட்டக்கிளையின் சங்க செயல்பாடுகளை மிகவும் பாராட்டி இருந்தார்கள். பேரவை கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சங்கத்தின் சார்பிலும் செல்வி ஏந்தி அவர்களும் சேர்ந்து நிறைவு பெற்று வழங்கியும் திருமதிகள் சுமதி, ராஜேஸ்வரி ஆகியோர்கள் சேர்ந்து அதிசுவை தேர்ந்தெடுத்து
சிறப்பு செய்யப்பட்டது. மாநில மையத்தின் இயக்க நடவடிக்கைகளின் பேரில் 5/12/2024 அன்று மாவட்ட மையங்களில் நடத்தப்படும் கோரிக்கை கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டுமென அளிக்கப்பட்டதன் பேரில் மதுரையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திருமங்கலம் கிளையின் சார்பில் மகளிர் உட்பட 26 உறுப்பினர்கள் ஒரு சிற்றுந்து மூலம் சென்று கலந்து கொண்டு சிறப்பித்தோம். ஓய்வூதிய தினமான 17/12/2025 அன்று திருமங்கலம் வட்டக்கிளையில் ஓய்வூதியம் பெற்றுத் தந்த தலைவர் தெய்வத்துறை PS நகரா அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. திரளான உறுப்பினர்கள் கலந்து கொண்டு ஆயிரத்தி செலுத்தி மரியாதை செய்தனர். 20/12/2025 நமது சங்கத்தின் சோலார் விழிப்புணர்வு பேரரங்கம் நடத்தப்பட்டது. உறுப்பினர் திருமதி சி. விஜயலட்சுமி அவர்களின் வைத்தியால் அவரது சகோதரியின் மூலமாக சோலார் நிறுவனத்தில் இருந்து செயற்பொறியாளர் மகளிர் அணியினர் பங்கிருந்து வீட்டில் சோலார் போக்குவரத்து பணிகளை எடுத்துரைத்தார்கள். திருமங்கலம் வட்டக்கிளையில் வருடந்தோறும் கொண்டாடி மகளும் சமத்துவ பொங்கல் 14/1/2026 அன்று மிக சிறப்பாக கொண்டாடி சிறப்பு செய்தனர். திரளான உறுப்பினர்கள் பங்கேற்றனர். அனைவருக்கும் சங்கத்தின் சார்பிலும் திருமதி விஜயலட்சுமி அவர்கள் சார்பிலும் இனிப்பு பொங்கல் கரும்பு வாழைப்பழம் வழங்கப்பட்டது. நாட்டின் 77வது குடியரசு தின விழா வளாகத்தில் அமைந்துள்ள கொடிக்கம்பத்தில் 26/1/2024 தலைவர் காசி மஹபூப் பாட்ஷா அவர்கள் தேசிய கொடியினை அவிழ்த்து அறக்கொண்டார்கள். தேசிய கீதம் இசைக்கப்பட்டு அனைவரும் தேசிய கொடிக்கு மரியாதை செய்து வந்தே மாதரம் கோஷமிட்டு தாயின் மணிப்படி பாடி என்ற பாடல் திருமதி தமிழ் பிள்ளை அவர்கள் பாட அனைவராலும் சேர்ந்து பாடப்பட்டது. நிர்வாகிகள் உட்பட திரளாக விழாவில் அனைவரும் கலந்து கொண்டனர். 22/1/1970 பிறந்த செல்வியார் ஜெயந்தி மேற்கு உறுப்பினர் அவர்கள் தனது பிறந்தநாள் முன்னிட்டு விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சிற்றுண்டி இனிப்பு தேநீர் வழங்கி சிறப்பு செய்தார். மேலும் குடியரசு தின விழாவை சிறப்பு செய்து பொருட்டு அமைப்பு செயலாளர் திரு MG முருகேசன் அவர்கள் விளையாட்டுப் போட்டிகள் நடத்த ஒப்புதல் பெற்று திட்டமிட்டு அதற்கான உபகரணங்களை கொண்டு வந்து நடுவர்கள் நியமித்து போட்டிகள் நடத்தி வெற்றி பெற்ற அனைவருக்கும் திருவாளர்கள் பாண்டி, நமச்சிவாயம், M. நடராஜன், MG முருகேசன் ஆகியோர் சேர்ந்து வழங்கிய பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டது. சேர்ந்து உறுப்பினர் செல்வியார் ஜெயந்தி அவர்கள் புதுவிதமான அறிவுத்துடனை வெளிப்படுத்தும் விளையாட்டுகளை ஆர்வமாக நடத்தி அதிர்ஷ்டசாலி உறுப்பினர்களுக்கு பரிசுப் பொருட்கள் ஏராளமாக வழங்கி அனைவரையும் இன்பக்கட்டியில் மூழ்கடித்தார். சங்க உறுப்பினர் திரு ராசிதாசன் அவர்கள் மகள் திருமணம் கடந்த 28/1/2026 அன்று திருச்சியில் நடைபெற்றது. 21 சங்க உறுப்பினர்கள் திரு ராசிதாசன் அவர்கள் ஏற்பாடு செய்த சிற்றுந்து மூலம் சென்று கலந்து கொண்டதும் அதன் பின்பு 31/1/2026 நடைபெற்ற திருமங்கலத்தில் நடைபெற்ற வரவேற்பு நிகழ்ச்சியில் திரளாக உறுப்பினர் கலந்து கொண்டதும் வந்த உறுப்பினர்களுக்கும் திருமண வீட்டார்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சி அளித்தது நல்ல தருணமாக இருந்தது. மேலும் திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உறுப்பினர்கள் நன்கொடை வழங்கிய தொகையில் ஒரு பெரிய வால்பிளாக்கும் மற்றும் ட்ரெஸ்ஸிங் டேபிளும் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சங்கத்தில் முன்னாள் திருமண நாள் கொண்டாட்டங்கள் ஜனவரி மாதம் முதல் விழாவாக நடைபெற்று வருகின்றது. பிறந்தநாள் கொண்டாட்ட விழாவின் போது உறுப்பினர்களுக்கு நினைவு பரிசுடன் இனிப்பு காரம் தேநீர் வழங்கி சிறப்பு செய்து வருகின்றார்கள். ஜனவரி மாதம் திரு N. கண்ணன் அவர்களும், பிப்ரவரி மாதம் திருவாளர்கள் முகமது கபீப் ரஹ்மான், O. ஆசிராஜன், விஜயகுமார், A. நமச்சிவாயம், திருமதி தமிழ் பிள்ளை ஆகியோர் ஒன்றாக சேர்ந்து கொண்டாடினார்கள். 8/2/2026 அன்று திருமண நாள் கொண்டாடிய MG முருகேசன் அவர்கள் சங்க உறுப்பினர்களின் பயன்பாட்டிற்காக தேநீர் வாங்குவதற்கு டிக்கெட்கள் ஒன்று வழங்கினார். அவருக்கு சங்கத்தின் சார்பாக நன்றியும் பாராட்டும் தெரிவிக்கப்பட்டது. சங்கத்தின் விதிமுறையின்படி ஒவ்வொரு 3 மாதங்களுக்கு ஒரு முறை செயற்குழு கூட்டம் நடத்தி அவ்வப்போது ஏற்படும் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு
தீர்மானங்கள் முன்வைத்து மாநில மாவட்ட மையங்களுக்கு மேல் நடவடிக்கை அளித்து வருகிறோம். உறுப்பினர்கள் அனைவரும் இதுபோன்று நீங்கள் காலங்களிலும் நிர்வாகிகளுக்கு தொடர்ந்து ஒத்துழைப்பும் ஆலோசனைகளும் வழங்கி சங்கத்தை செம்மையாக வழிநடத்த முன்வரும்படி அன்புடன் ஆகிவிடுகிறோம் என்று கூறி இத்துடன் செயலாளர் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அதான் சார், வெற்றி பெற்றாங்களா, அது வெற்றி பெற்று பரிசு பண்ணாங்களா, அவங்க தர கணக்கு பேருந்து இல்லாத வேண்டாங்க சார். பல அடிக்கியா அதாவது மோகன் சார் அதாவது செயலாளர் அறிக்கையில வந்து மோகன் வந்து அவர் ஒரு சிறப்பான ஒரு உங்க பேர் விட்டு போச்சு, மன்னிக்கலாம். அது எந்த தேதி சார்? 14/1 சார், ஜனவரி சேர்த்துருக்கோம் சார். அது அவங்களுக்கு இப்ப ஜனவரியா அதாவது முக்கியமான அதாவது நம்ம துணைத் தலைவர் அவருக்கும் பல்லவியில் அவருக்கு ஏதோ ஒரு செய்முறைக்காக போயிருக்காரு. அவரும் உறுப்பினர்களுக்காக தவறுக்காக அனைவருக்கும் இந்த செயற்குழு கூட்டத்தில் உள்ள கலந்து கொண்ட தலைவர் முன்னிட்டு அனைத்து நிர்வாகிகள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள், மூத்தோர்கள், அனைத்து உறுப்பினர்களுக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துள்ளேன். இவர் பொருளாளர்களுடைய அறிக்கையை நான் அவர்கள் இல்லாதனால் நான் தற்போது வாங்குகிறேன். 1/4/2025 முதல் 31/12/2025 வரையிலான வரவு செலவு அறிக்கை. வரவு விவரம்: வளர்ச்சி நிதி 17,794, புதிய உறுப்பினர் கட்டணம் 8,400, நன்கொடை 1,60,102, பேரவை கூட்ட நிதி 92,800, மாநில மைய வளர்ச்சி நிதி நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களிடமிருந்து வரவு 7,500, கைதி விற்ற வகையில் வரவு 220, வங்கியில் திரும்ப பெற்ற வகையில் வரவு 10,000. 1/4/2025 பணம் கையிருப்பு 19,692, மொத்தம் 3,16,508. செலவு விவரம்: தபால் கார்டு வாங்கியது, ஜெராக்ஸ் எடுத்தது, அலுவலகம் சுத்தம் செய்தது, தண்ணீர் கேன், டீ, வடை மற்றும் இதர செலவுகள் 24,340. உறுப்பினர்கள் வீட்டு விழா, சங்க பொங்கல் விழா மற்றும் டிபன் செலவு 3,360. 2025ஆம் வருடத்தில் வெள்ளி விழா பேரவை கூட்டச் செலவு 1,30,279. மாநிலம் மாவட்ட மைய வளர்ச்சி நிதி பங்குத்தொகை அனுப்பியது 11,000. அலுவலக மின் கட்டணம் செலுத்தியது 2,405. அலுவலக பயன்பாட்டிற்கு துண்டு வாங்கியது 2,684. மாநில மாவட்ட மைய கூட்டத்திற்கு சென்று திரும்பிய வாகன கட்டணம் செலவு 9,224. சங்க கட்டிடத்தில் டைல்ஸ் தரைத்தளம் அமைத்த செலவு 78,890. அலுவலகத்திற்கு டேபிள் மற்றும் மின்சாதன பொருட்கள் வாங்கிய வகையில் செலவு 11,538. 31/12/2025 கையிருப்பு தொகை 41,788. ஆக மொத்தம் 3,16,508. வரவு செலவு கரெக்ட் ஆயிடுச்சு. ஏதாவது வரவு செலவு அறிக்கையில் ஏதாவது சந்தேகம் வந்து அங்கே கேட்கலாம். கேட்கலாமா? கேட்கலாம். மாசம் வந்து சீட் நடத்துறீங்க, மாசம் வேற சங்க கணக்குல வரவு செலவு அது வந்து இருக்கு. அது ஒரு தனி ரீசர்மெண்ட்
அதான் சீட்டு பேர் என்ன வச்சுக்கீங்க சீட்டு கணக்கு எல்லாத்தையுமே பேர் போன சீட்டு கணக்கெல்லாம் முடிஞ்சு அவங்களுக்கு பணம் திருப்பி கொடுத்தாச்சு. தெரியும். இந்த வருஷம் நடக்கிற சீட்டு கணக்கு இப்போ ஏபிசிஎஃப் நிறைய இருக்கு. 1 லட்சம் இருக்கான்னு தெரியல. அதை மாசம் ஒவ்வொரு ரூபா அப்படிங்கிறீங்க. அது எந்த கணக்கில் வச்சுக்கீங்க? சட்ட கணக்கில் என்றாரு அந்த கணக்கு பேர் என்ன? சீட்டு கணக்கு. சீட்டு கணக்கு. சீட்டு தனி கணக்கு. சீட்டு கணக்கு அது அதுல வராது. சீட்டில் இருக்கவங்களுக்கு அந்த வர வந்து இந்த சட்டத்துக்கு பயன்படுறது சங்கத்துக்கு பயன்படுத்துவோம். பின்னால அது கடைசியில தான் இருக்கும். கடைசியில் தான் கடைசியில தான் சார் கடைசி நாள் தான். ஆமா. அது கடைசியில் சீட்டு வந்து ஒவ்வொரு இப்போ வந்து சீட்டு வந்து 3 லட்சம் ரூபா 1 லட்ச ரூபா சீட்டில் 20 3 குரூப் நடக்கும். 2000 ரூபா சீட்டில் 2 குரூப் நடக்கும். இந்த சீட்டு 14 15 இப்படி வகைகளை போய்கிட்டு இருக்கு. அதனால இதெல்லாம் அந்த மீட் முடிஞ்ச பிறகு அந்த தொகை 100 ரூபா வசூல் பண்ண தொகையை நாங்கள் என்ன செய்யலாம்னு எங்களை முடிஞ்சு எப்போ முடிஞ்ச கடைசியில 20 மாசம் இருக்கு. 12 மாசம் சார். இல்லை 12 இல்லை 20 மாதம் ஓடுது, 14 மாதம் ஓடுது, 16 மாதம் ஓடுது, அப்படி இருக்கு. இப்போ 1 வருஷம் ஒண்ணு சொன்னது கிடையாது. சரி. இது வந்து 1 நாள்ல ஜனவரியில இருந்து ஒண்ணு நாள் இந்த வரவு செலவா 1 நாள்ல இருந்து இந்த வரவு செலவா 31 2025 இருந்து 31/12 1 நாள் வந்து 8 மாதம் 31/12 வரைக்கும் டிசம்பர் வரைக்கும். இது வந்து அலுவலக பயன்பாட்டிற்கு வாங்கின துண்டுன்றது அது வேற அலுவலக பயன்பாட்டுக்கு நான் வாங்கல. நம்ம பாராட்டு பொருட்களுக்கு போடுற துண்டு தான் அது கிளாரிஃபிகேஷன். அது அப்புறம் சங்கத்துக்காக வாங்குறது. மற்றபடி எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாம் இது கரவண்டி கொடுத்தீங்கன்னா ராஜேஸ்வரி. அப்புறம் நம்ம பேரவை கூட்டத்தில் நமக்கு அன்னைக்கு அந்த உணவு செலவுல பூரா நம்மளுடைய சுமதி மேடமும் ராஜேஸ்வரி அவர்கள் ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க பேரவை கூட்டத்துக்கு அவங்களால வர முடியாது, வரல. பேரவை கூட்டத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் செயற்குழு கூட்டத்துக்கு வந்திருக்காங்க. முதல்ல அவங்கள ஒரு கௌரவம் பண்ணிடலாம் நினைக்கிறேன். ஜெயந்தி மேடம் எடுத்தீங்களா? சேர்ந்தா கையில் ஐயர் ரூபாய் காணுமா? செயற்குழு கூட்டத்தில் வந்து இன்னைக்கு வந்து பொருட்கள் வந்து பல கடந்த கால நடவடிக்கைகள் ராஜேஸ்வரி செயலாளரை அவர்கள் வாசித்தவர்களுடைய ஒப்புதல் பெற்றுவிட்டார். அதே மாதிரி வரவு செலவு கணக்கு 1/4/2025 31/12/2025 அடுத்தபடியாக நமது மாநில மையம் அரியலூரில் நடந்த ஒரு மாநில பேரவை கூட்டத்தில் செயற்குழு கூட்டத்தில் மாநிலந்தோறும் ஒரு 4 மண்டலங்களாக பிரித்து கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்ற மண்டலங்களாக பிரித்து அது நமது மண்டலம் மதுரை மாவட்ட மண்டலத்தில் மதுரை, விருதுநகர், திண்டுக்கல், திருநெல்வேலி இந்த 4 மாவட்ட நிர்வாகிகள் வட்டைக்கிளை நிர்வாகிகள் கலந்து கொண்டு நாம் செய்த பணியை அவங்க மாநில நிர்வாகிகள் 4 பேர் வந்து ஆய்வு பண்ணுறாங்க. ஏறக்குறைய அந்த மண்டல கூட்டங்களிலே ஒரு 80 to 100 பேர் கூட கலந்து வாய்ப்பு இருக்கு. அவர் மாநில பொதுச் செயலாளர் அவர்கள் வந்து இதில் வந்து இந்த மண்டல கூட்டம் மேலே வந்து மாவட்ட மையங்களுக்கு சுமை ஏற்படுத்தாதீங்க, இது வட்டக்கிளைகள் தான் பொறுப்பேற்று செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கு ஒரு 80 பேர் 90 பேர் ஆனால் துண்டுகள் போடுறதே தவிர்க்கவும் போட்டார். யாருக்கும் துண்டு போடக்கூடாது, இது ஒரு ஸ்ட்ரிக்டாக இருக்கார். இது வளர்ந்து
மற்றபடி வந்த அந்த அன்னைக்கு வர அவங்களுக்கு சாப்பாடு செலவு மற்றபடி அவங்களுடைய தங்குறதுக்கான எதனால ஏற்பாடு. முதல் நாள் வந்துட்டாங்கன்னா தங்கணும். மாநில நிர்வாகி நாங்கள் மாநில தலைவர் வர்றாங்க தங்கணும். அப்படி இல்லை அவங்க காலையிலேயே வர்றாங்கன்னா அந்த செலவு நமக்கு இல்லை. அப்படிங்கிற முறையில் அந்தந்த வட்டக்கிளைகள் தான் இதுக்கு பொறுப்பெடுத்து மதுரை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருமங்கலம் வட்டக்கிளைகள் தான் கொஞ்சம் ஒரு உற்சாகமாக பணியாற்றி. மதுரை நகர் வந்து மதுரை நகரில் ஒரு 800-900 உறுப்பினர்கள் இருக்கிறாங்களே தேர்தலை அங்கே வந்து கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு யாரும் இல்லை. ஒரு காலங்களில் ஒரு 17-12 நடைபெறும் அந்த ஓய்வு தின விழாவில் தெப்பகுளத்தில் இருக்கிற அந்த கல்யாண மண்டபத்தில் நடந்துன காலங்கள் 200 பேர் 900 பேர் கலந்துருவாங்க. 900 பேருக்கு நினைவுபடுத்தி கொடுத்து அவ்வளோ பேருக்கு அவ்வளோ பெரிய அரசியல் இந்த காலங்கள் போய் என்னைக்கு கொரோனா வந்துச்சு, கொரோனா வந்தது வந்து அந்த உரியவர்கள் பூராமே வர நிப்பாட்டிட்டாங்க. அது போக நம்ம சங்க கட்டளை வந்து அந்த கலெக்டர் ஆஃபீஸ் புதுசாக கட்டுறதுனால அதனுடைய வியூ கெட்டு போகுதுன்னு சொல்லி அந்த கட்டடத்தை ஒரு எடுத்துனால அது என்னமோ ராசி என்னமோ இங்கே ஒரு கட்டடத்தை நம்ம கட்டிலாம் இருந்தாலும் பக்கத்தில் இங்கே ஏன்னா அன்றைக்கி பேங்க் ஆறுபட்டத்தை கொண்டு போய் பார்த்துருக்கீங்க. அந்த கட்டடத்தில் நம்ம வந்து உட்காந்து எல்லாத்தையும் வந்தோம். அந்த கட்டடத்தை 7 லட்ச ரூபா செலவழிச்சு கட்டடம் கட்டி அந்த கூட்டத்தில் வர மாட்டேங்குது, பழைய கூட்டம் வர மாட்டேங்குது. அதனால் அந்த நகர்கிளை வந்து செயல்பாடுகள் தான் இருக்கு. இந்த நகர்கிளை வாடிப்பட்டி கிளையில் குருசாமியில் ஒரு தலைவர் இருந்தார். அவர் இறந்து போன பிறகு அந்த வாடிப்பட்டி வட்டக்கிளையும் தொய் வழங்கு. சமையலூர் வட்டக்கிளையில் நம்ம கந்தசாமி பம்மல் கந்தசாமின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் நம்ம வருவாய்த்துறை சேர்ந்த துணை ஆட்சியர். அவர் ஒருத்தர் மட்டும் அங்கே இருந்து அதை இருந்து போட்டு செஞ்சுக்கிட்டே இருந்தார். அவரும் ஒரு டைம் மாதிரி அவரும் ஒன்று போயிட்டார். இப்போ அந்த வாடிப்பட்டி வட்டக்கிளை செயல்பாடு இருந்ததுனால அதை மாநில நிர்வாகி மாநில மையத்துடைய அறிவுரையின்படி அதை அந்த கிளையை ரத்து பண்ணிக்கணும். இது இருக்கிறது மதுரை நகரம் திருமணம். அந்த இதை கேன்சல் பண்ணி மாநில மையத்தில் வந்து அறிவுறுத்தணும். செயல்பாடு இல்லை, எந்த விதமாக எந்த அங்கே இருக்கிற அந்த வட்டக்கிலே கலைச்சார். சமையலூர் கலைச்சிருக்கு. சமையலூர் கலைச்சாச்சு. சமையலூர் வந்து இங்கே சேர்க்க மாட்டா இங்கே உறுப்பினர்களே இல்லை. சரி இல்லை அந்த விஓ இருந்தாரு. அவர் வாடிப்பட்டி வேற சமையலூர் வேற நம்மள. வாடிப்பட்டியில ராஜேந்திரன் இருக்காரு. அவர் ஒன்றும் அவரும் அதை செயல்பட முடியாது. அவருடைய மனைவி இறந்து போச்சு. மனோகரன் அங்கே மனோகரன் இப்போ வர்றதே இல்லை. வாடிப்பட்டில் அவர் வந்து இந்த ராஜேந்திரன் மட்டும் இருக்காரு. அவர் பழைய தலைவர் இருக்காரு. அவரும் வயசானவர். எப்படி சங்கத்தை வந்து போய் தொடர்ந்து உட்கார்றாங்களா என்னன்னு தெரியல. அங்கே நடக்கும் செயல்பாடு சமையலூர் மட்டும் வாடிப்பட்டி இல்லை, சமையலூர் மட்டும். அதனால அதற்கான செலவுகள் வந்து திருமண வட்டக்கிளை மதுரை நகர வட்டக்கிளை அதை ஏற்றுக்கணுங்கிற மாதிரி மாவட்டம் சொல்லியிருக்காங்க. அது எவ்வளவு செலவாகுதுன்னு தெரியல. அதனால அந்த தொகையில் அந்த எவ்வளோ செலவாகுதோ அந்த தொகையில் நம்மளுடைய பங்கா ஒரு 50% கொடுக்கலாமா அப்படிங்கிறது உங்களுடைய ஒரு யோசனை கேட்கும். அது வேற, அது வளர்ச்சி. இது வந்து மண்டல கூட்டத்துக்கான விஷயங்கள். அது இதனால் நம்ம திருமண வட்டைகளை மூலமாக மாவட்ட மையத்துக்கு அந்த செலவுக்காக நம்ம ஏதாவது செய்யலாம் அப்படிங்கிற உங்கள்கிட்ட நான் ஒரு தப்பிட்ட வச்சுருக்கேன். நீங்கள் ஆலோசனை சொல்லலாம். அடுத்தபடியாக மாநில மைய வளர்ச்சி நிதி. ஏன்னா மாநில மையத்துக்கும் மாவட்ட மையத்துக்கும் எந்த ஒரு வருமானம் கிடையாது. வருமானங்கள் வட்டக்கிளைகள் தான். வட்டக்கிளையில் இருக்கிற உறுப்பினர்கள் வந்து தாராளமாக கொடுக்குறதுனால இப்போ நீங்கள் திருமணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா உதாரணத்துக்கு வருஷம் ஒரு 200 ரூபா வசூல் பண்ணுவோம். அந்த 200 ரூபாயில தான் எல்லா செலவுகளும் மீட்டர் பண்ணுவோம். இந்த 200 ரூபாயில் அந்த 200 ரூபாயில எல்லா செலவுகளும் மாதிரி போகணுமா, அங்கே வரணுமா, லேண்ட் பிடிக்கணுமா அப்படிங்கிற எல்லாம் அதில் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். போன வருஷம் 190 பேர் வந்துச்சு. இந்த வருஷம் என்னமோ ஜனவரி பிப்ரவரிலேயே 133 பேர் வந்துட்டாங்க.
இந்த 133 பேர் என்ன காரணம்னா இந்த 53 பேர் இந்த வருடம் சேர்ந்துருக்காங்க. 1/4/2025 அப்புறம் இப்போ இந்த 31 வரைக்கும் 53 பேர் சேர்ந்து. இந்த 53 சேர்ந்ததே அந்த 20 நாளே வந்து ஒரு 10,000 வந்து அதை சேர்த்து மொத்தம் 133 பேர் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம கூட போகிறோம். அதே மாதிரி மாநில மையத்துக்கு நம்ம வந்து வருஷம் இணைப்பு கட்டணம் கட்டணும். மாநிலத்துக்கு 200, மாவட்டத்துக்கு 1000 கொடுக்கும். அது வந்து அந்த 174 கிளைகளும் அந்த மாநில மையத்துக்கு கொடுக்குறாங்களா, அவங்க ஒவ்வொரு தடவையும் அந்த மாநில பேரவை கூட்டம், மாநில செயற்குழு கூட்டங்கள்லாம் கேட்குறாங்க. அதில் டிபால்ட் இருக்கு. அதாவது 250 பேருக்கு மேலே வந்து 1800, 250 பேருக்கு மேலே இருந்து 1800, அப்படியே ரேஷியோ இருக்குது. அந்த ரேஷியோ பிரகாரம் போனால் அப்படிங்கும்போது நம்ம சங்கத்துக்கு நமக்கு 250 மேலே இருக்கிறதுனால மாவட்டத்துக்கு 1000, மாநிலத்துக்கு 800 நம்ம கொண்டு கொடுக்கணும். அதுதான் அவங்களுக்கு வருமானம், வேறு வருமானம். மதுரை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 0 பேலன்ஸில் தான் சங்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. தலைவருடைய அவருடைய சொந்த செலவில் தான் சங்கத்தை நடத்திக்கிட்டு பாருங்க. ஒரு டைரி மாநில மையத்தில் வந்து அவங்க வரும்போது ஒரு டைரி தரம் அந்த இது தரேன்னாங்க. இதில் இந்த மண்டல கூட்டத்தில் தரம்னாங்க. அவங்க அனுப்பிட்டாங்க. அவரை வச்சுக்கிற முடியல. வரனால யாரும் மாவட்ட தலைவர்னால கொரியரில் போட்டு அனுப்பிட்டாங்க. அதுக்கு எவ்வளோ செலவு? அது அவருடைய கை செலவு தான் செய்கிறார். போராட்டம் சங்கத்துக்கார் அவர் தான் செலவு இருக்கார். இந்த மாதிரி மாநில மையத்துக்கும் ஒரு ஏதாவது வளர்ச்சி கொடுக்கணும்னு சொல்லி திருமணிநாதன் தலைவராக பதவியேற்றவுடனே ஒரு அப்பீல் கொடுத்தார். அப்பீல் கொடுத்தா நம்ம வந்து பேரவை கொடுத்ததா நம்ம 10,000 ரூபா கொடுத்தோம். 10,000 கொடுத்தோம். யாருன்னா நிர்வாகிகள் 6 பேரும் 6,000, நம்மளுடைய திருவள்ளுவன் 1000, விஜயகுமார் 500, 7,500 ரூபா வந்தது. சங்கத்தின் சார்பாக ஒரு 2,500 ரூபா போட்டு 10,000 ரூபா. அப்புறம் போன அன்னைக்கு ஒரு மீட்டிங்கில், பொங்கல் அன்னைக்கு ஒரு மீட்டிங்கில் அங்கே கேட்ட அந்த மாநில வளர்ச்சி நிதிக்கு எதனால் உதவி செய்யுங்க அப்படின்னுவாங்க. நம்ம சுப்பிரமணிய ஹெட் மாஸ்டர் ஒரு 1000 என் சுப்பிரமணியன் சார் 1000, டி சுப்பிரமணியன் சார் 500, டி சுப்பிரமணியன் சார் இந்த அவர் நம்ம சார் புது நம்பர் ராம்கோட், அவர் வந்து ஒரு 550, 1,550 ரூபா கொடுத்தாங்க. அது இருக்குது. கொஞ்சம் உறுப்பினர்கள் தான் கொஞ்சம் ஒரு மனம் ஊந்து செஞ்சீங்கன்னா அந்த மாநில மையத்துக்கு ஒரு நம்ம ஒரு திரும்ப மாவட்டத்தில் ஏதோ ஒரு கை கொடுத்த மாதிரி இருக்கும். நீங்கள் மூத்த கோரம் பார்த்தீங்கன்னா தெரியும். மாநில வளர்ச்சி நிதி வருஷம் போட்டு போன வாரம் வந்துருக்கு. போன மாதம் இதுவரைக்கும் ஓரளவுக்கு ஒரு 6,5 லட்ச ரூபா வச்சுருக்காங்க. மாநில மையத்தில் வந்து ஒரு மீட்டிங் நடத்தணும்னா குறைஞ்சபட்சம் அவங்க யார்த்தையும் வசூல் பண்ணுறது. ஒரு ஜென்ரல் பாடி நடத்தணும்னா குறைஞ்சபட்சம் 2 லட்ச ரூபா ஆகும். ஈசி நடத்தணும்னா அந்த மாவட்டத்தில் எந்த மாவட்டம் நடத்துனா அந்த மாவட்டத்தில் நடத்துவாங்க. மாநில மையம் ட்ரீட் பண்ணிடணும். அந்த ரூபாயை சரிக்கணும். அவங்க வந்து அங்கே கூட ஏற்பாடு பண்ணுறவங்களுக்கு மற்ற விஷயம் பூராமே அவங்க அது மாதிரி வந்து அவங்களுக்கு இப்போ நிதி பற்றாக்குறை செஞ்சோம். ஏற்கனவே ஒரு கட்டடம் மெட்ராஸில் இருந்து அண்ணா நகரில் ஒரு கட்டடம் வாங்கினதில்ல, அது 1 கோடி ரூபா தாண்டிட்டு அது எல்லா துறைகளும் கொடுத்து அந்த கட்டடத்தை வாங்கணும். அந்த கட்டடம் வாங்கி நிச்சயம் ஜோரமாக நடந்துருக்கு. அதே போல் இப்போ கொஞ்சம் மாநில வளர்ச்சி நிதிக்காக உங்கள்கிட்ட நிர்வாகிகள் போக உறுப்பினர்கள்ட்டே நீங்கள் தாராளமாக வசூல் பண்ணி கொடுங்கன்னு ஒரு கருத்து. அதையும் உங்களுடைய கணக்கில் உங்களுடைய கருத்து கொடுத்தாங்க. அப்புறம் இன்னொரு இதுன்னா மகளிர் அணி ஒன்று ஏற்பாடு பண்ணி இருக்கார். மகளிர் ஒவ்வொரு வட்டங்களிலையும் ஒரு மகளிர் அணி அதை அமைத்து அந்த மகளிர் அணி அவங்கள செயல்படுறதுக்கும் அவங்கள தூண்டுகோலாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதனால் நம்ம சங்கத்தில் ஒரு மகளிர் அணி ஒன்று ஏற்பாடு பண்ணணும். அதுக்கு நம்ம இருக்கிற லேடிஸ் எல்லாருமே கொஞ்சம் அதுக்கு மனமும் வந்து செயல்படுத்து. ஒரு டெய்லினா நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணி மகளிர் அணி ஒன்று ஆரம்பிச்சு 6 வயது மகளிர் அணி ஆரம்பிச்சு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணி அதை ஓப்பன் பண்ணி நம்ம சங்க செயற்பாடுகள் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறோம். நீங்கள் அதை அவங்களுக்கு தயாரிப்படுத்தி நீங்கள் இனி வரும் காலங்களில் ஒரு நாள் இயக்கபூர்வமான நடவடிக்கை நடக்கும்போது உங்களுடைய பங்களிப்பு மிகவும் அவசியம் தேவை என மாநில மையம் நினைக்கிறேன். மாநில ஜென்ஸ் நம்ம இருக்கோமே, நம்ம ஜென்ஸ் இருக்கோம். மகளிர் இருக்காங்கிறத ஆதாரப்படுத்தணும்.
அவங்கள உற்சாகப்படுத்தும் மகளிரையும் இல்ல 10-15 பேர் இருக்காங்க. 12 பேர் அது 20 பேர் 15-20 பேர் இருக்காங்க. 20 பேர் இருக்காங்க. நீங்க 60 பேர்ல ஆர்வம் இல்லாம கலந்துருக்காங்கன்னா அதே நமக்கு ஒரு பெரிய வெற்றி. வெற்றி 20 பேர் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஓபன் பண்ணி அன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் என்ன கேட்டாலும் கேட்கலாம். பொண்ணுங்களை இந்த வேலை படத்துக்கு ஒரு யூனிஃபார்மா வந்தீங்க. அது மாதிரி இருப்பாங்க. ஒரு ஒற்றுமை தாங்க. நீங்க பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் பேரவை கொடுத்தா அப்படியே அவங்க வந்து என்னென்னமோ செஞ்சிருக்காங்க. அதெல்லாம் நம்ம செய்ய முடியுமான்னு தெரியல. கோயம்புத்தூர் அதாவது ஒரு தாராளப்பட்ட வச்சு அது மாநில நிர்வாகிகளை வரவேற்கிறது, தாராளப்பட்ட வைக்கிறது, மியூசிக் வைக்கிறது, அது வைக்கிறது. ஏன்னா நம்ம அமைச்சர் வந்து மியூசிக்லாம் வைக்கிறாரு, மியூசிக்லாம் வச்சு பாட்டெல்லாம் பாடுறாரு. ஆனா அந்த மாதிரி ஒரு தனியா ப்ரோக்ராம் போட்டு இந்த லேடிஸ் பூராமே எல்லாமே ஒரு யூனிஃபார்ம், ஒரே யூனிஃபார்ம். நம்ம கூட கொஞ்சம் மாறுச்சு. மற்றவங்க ஒரே மாதிரி நல்லா அங்கே ஒரு கோயம்புத்தூர்ல இந்த மகளிர் 25 அதே மாதிரி திருமலா வட்டக்கலையிலையும் ஒரு மகளிர் அமைக்கணும். அதுக்கான முயற்சிகளை நீங்க தான் எடுக்கணும். யார் யாரோ போறாங்கன்னா அவங்க பேர் வசதிகளும் சேர்த்து அவர்கள நீங்க ஒரு தலைவர் செயலாளராக சேர்ந்துட்டு மகளிர் அப்புறம் இந்த இதுதான் இப்போ மெயின். நீங்கள் நம்ம மாவட்ட மையத்தில் நடக்கிற மண்டல கூட்டத்துக்கு நம்ம எவ்வளோ நிதி கொடுக்கலாம் அப்படிங்கிறத ஒரு ஆலோசனை. நம்மகிட்ட இருக்கிறது 40,000 ரூபாய். 40,000 ரூபாய் எவ்வளோ தேவை கொடுத்தாங்க. என்னென்ன எல்லாம் சேர்த்து போக பேரவை கூட்டம், இரவு கூட்டம் எல்லாம் செலவெல்லாம் போக தான் இப்போ 47,000 ரூபா வாசிக்காரு. 41,788 ரூபா 41 இருக்குது. அதான் நமக்கும் செலவு வச்சுட்டோம்னா அங்கே அவங்களுக்கு கொடுக்கணும். அதனால இன்னும் அடுத்த இந்த பேரவை கூட்டம் வரப்போகுது. அப்போ தான் நம்ம பிரச்சனை ஆகும். நம்ம அதுக்குள்ள எல்லா வேலையுமே நம்ம அந்த இதுக்குள்ளே தான் செய்யணும். அதனால உங்களுடைய ஆலோசனை மாநில வளர்ச்சி நிதிக்காக உங்களுடைய பங்களிப்பு என்ன இருக்கணும். மகளிர் இது 3 மெயின். 3 நீங்கள் உங்களுடைய ஆலோசனை நல்லா இருக்கணும். அது போக உங்களுடைய இப்போ உங்களுடைய இதர பொருட்களை நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா அது எங்களுக்கு ஆரோக்கியமாக இருந்தால் ஆரோக்கியமாக நாங்கள் எடுத்துக்கிறோம். இதனால உங்கள் ஆலோசனை இருந்தால் நீங்கள் சொல்ல முடியாது. இது எப்போவுமே சிறந்த புத்தகம் தான் சங்கம். அதனால் யாருக்கும் எந்த விதமான இது கிடையாது. மொழிமுறை இல்லாத சங்கம். நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம், செய்யலாம். நீங்கள் உங்களை ஆலோசனை சொன்னீங்கன்னா இந்த ஆலோசனை நாங்கள் நடப்பதையும் இருக்காது. எப்படின்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் தான். அண்ணா நகர் தான் அப்பார்ட்மெண்ட். அண்ணா நகர் தான் அப்பார்ட்மெண்ட். 3 பெட்ரூம் உள்ள 3 பெட்ரூம் தான். அது வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்ல செகண்ட் ஃப்ளோர்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அதே 1 கோடி ரூபாய் அன்னைக்கு. அண்ணா 1 கோடி ரூபாய். அதை வந்து நம்ம சிறுதொழி பெருவர்தம் சொல்லி ஒரு பெரிய நம்ம திருமணத்திலேருந்தே 1.5 லட்சம் எல்லாத்தையும் சொல்லி தான் கொடுப்போம். எல்லா உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் ஒன்றும் நடக்கிறது. 1 கோடி ஆயிடுச்சு. அதில் அந்த போனால் தங்களுக்கான வாய்ப்பு இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா சின்ன கட்டடம் தான், தங்க வாய்ப்பு இல்லை. அதாவது ஒரு ஆஃபீஸ் ஒன்று வச்சுருக்காங்க, ஒரு டாய்லெட் இருக்குது, 2 டாய்லெட் இருக்குது. அவங்க மறுபடியும் அந்த நிர்வாகிகள் தங்கிக்கிறது. என்னன்னா நீங்கள் வந்து நிர்வாகிகள் பொதுச்செயலாளரும் மாநில பொதுச்செயலாளரும் மாநில பொருளாதாரம் தான் அங்கே இருக்காங்க. மற்றவங்க பூரா வெளியே விடலாம். அவங்க மற்ற மாநில நிர்வாகிகள் வரும்போது அங்கே கூட ஒரு துண்டை குறித்து படுத்துக்கிறாங்க. அவ்வளோதான். வேறு ஒன்றும் அந்த விஷயங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. அதுதான் அவங்க நமக்கு மாநில இருக்குது. இன்னொரு கட்டடம் இருக்குது. இங்கன்னா இங்கே சேத்தாக்கத்தில் இருக்குது. சேத்தாக்கத்தில் அது வந்து ஒரு யூனிவர்சிட்டி உங்களுக்கு ஒரு வாடகை கொடுத்தாங்க. அது வந்து ஒரு 9,000 ரூபா ஒரு வாடகை. அவ்வளோதான். அது மாதிரி யாரும் இதோட பொருட்கள் எதாவது இருந்தால் சொல்லுங்க. இந்த 2க்கு நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பு இதை சொல்லலாம், ஆலோசனை எடுத்துக்கணும். மண்டல கொடுத்து குறைந்தபட்சம் ஒரு 10,000 ரூபாய் செலவாகும் வைக்கிறேன். இந்த 10,000 ரூபாய் நம்ம திரும்ப அவர்கிட்ட எவ்வளோ கொடுக்கும்? மண்டல கூட்டத்துக்கு நம்ம வட்டக்கிளையின் சார்பாக பார்ட்டிசிபேஷன் எவ்வளவு? அன்னைக்கு சாப்பாடு செலவு ஒரு 10,000 ரூபாய் வரும். 41,000 22/3/2026 ஞாயிற்றுக்கிழமை தான் நடக்கும்.
அது வந்து நிர்வாகிகள் மட்டும்தான். நிர்வாகிகள் மட்டும் 41,000 ரூபாய் இப்போ நம்ம வட்டக்கிளையில இருக்கு. அதுல ஒரு 5,000 ரூபாய் வந்து கொடுக்கலாம்ன்றது என்னுடைய ஒண்ணு எடுத்துக்கங்க. அது சொல்லுங்க, எல்லாத்தையும் சொல்லுங்க. அப்பதான் அது ஒரு தீர்மானமா நிறைவேற்றி நீ சாருக்கு சாருக்கு சார் சாருக்கு நோம்பு நோம்பு ஒன்னாம் துறை தலைவர் சார் கொஞ்சம் அமைதி சார் மூணு மண்டலம் சொன்னா இப்போ முந்தி வந்து வாடிப்பட்டி மதுரை இப்போ வந்து நம்மளால ஒண்ணு ஒண்ணா வாங்கிக்கோங்க. ஒரு ஆள் மட்டும் மாநகர் மாநகர் செயல்படலன்னு சொன்னாரு. செயல்பட அவன் காசு இல்லையா அவன் முழு சோழி படுத்துறாங்க சார். பசு வெட்டி கேட்குறாங்க அந்த அவங்க தலைவருக்காக எல்லாருடைய நெருங்கிய நண்பதாக இருந்தாங்க ஒரு போதும் செயல்பட தலைவர் என்ன பண்ணுறாரு அப்போ தலைவரை பார்த்துங்கப்பா அது தெரியாம செயல்படல அதனால இன்னைக்கு தாக்கன்னு சொல்றது அது எப்படி யாரும் கிடையாது. அதனால செயல்பட செயல்பட்டு அவங்க போயிட்டு நம்ம 3 டீம் அந்த தெரிஞ்ச செயலாளர்லாம் எங்கிட்ட இருந்தவர் தான். அதனால மாணவர்களையும் போகும்போது ஐயா நீங்கள் கொடுங்க அப்படின்னு 5,000 சாசனவை உண்மையிலேயே கிடைக்காம பாராட்டக்கூடியதான். அது மாதிரி மாணவர்களையும் செய்யணும். அதுக்கு இப்போ மாநிலத்துக்கு என்னுடைய மாவட்டத்துக்கு ஐயா நாங்கள் மண்டலத்தில் தரோம். அதே மாதிரி நீங்கள் வந்து பாசிட்டிவ் டிபார்ட்மெண்ட் எல்லாம் ஒரே மாதிரி செய்யணும் நம்ம தலைவர் வைக்காங்க நண்பர்கள் கேட்டுக்கிறேன். அப்புறம் மகளிரணி சொன்னாரு. எனக்கு தெரிய மகளிரணி வந்து பிரேமாரணி அடுத்து செல்வி 20 பேர் இருக்கா சொன்னாங்க. மகிழ்ச்சி அது வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. லிஸ்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு தலைவர் செயலாளர் தேர்ந்தெடுத்து ஒரு பாருங்க என்னுடைய ஆலோசனை நிறைய சொன்னீங்க. நன்றி. மாநகரை பொறுத்த வரைக்கும் நம்ம தலையிட முடியாது. மாநகரை பொறுத்த வரைக்கும் செயல்பட வைக்கிறது அந்த நிர்வாகிகளை பொறுத்து தான். நம்ம போய் எனக்கு செயல்பட வைக்க முடியாது. அது அவங்க முடிவு. அது அவங்க என்னம்மா செஞ்சுட்டு போறாங்க. நமக்கு தேவை நம்ம கேட்குறோம். ஒரு 5,000 ரூபா கொடுக்கலாம்னு நம்ம நம்பிக்கை சொல்லியிருக்காரு. அதை ஒரு வழி முடிஞ்சிருக்காரு. வேற யாரும் வந்து தவறு வேணும். செலவு 10,000 மேலே இருக்கு. அதாவது 80 to 100 பேர் வருவாங்க. ஒரு 4 மாவட்டம் 4 மாவட்டம் தான் இந்த வெத்தனை வட்டை. நம்ம மட்டக்கடை தான் கம்மியாக இருக்கு. விருதுநகரில் ஒரு 6 வட்டைகள் இருக்கு. திண்டுக்கல்ல ஒரு 7 வட்டைகள் இருக்கு. அதே மாதிரி தேனியில் இங்கே சிவகங்கை இப்படிலாம் இருக்குது. அப்படி வரும்போது ஒரு 20 வட்டைகளை வந்தாலும் 6,000 பேர்னா 120 பேர் வரும். 120 பேர். அப்புறம் மாவட்ட நிர்வாகிகள் இதெல்லாம் கணக்கு எப்படி 150. அதன் கணக்கு வந்து 100 பேர் சொல்கிறாங்க. 100 பேருக்கு ஒரு ஆளுக்கு 100 ரூபா சாப்பாடு வச்சு 10,000. டீ இருக்கு, வடை இருக்கு. ஒரு டீ கூட வடை கொடுப்பாங்களா? கூடாது. மாதிரி மாநகரில் இது கொடுக்குறாங்களா தெரியல. இல்லை அது யார் நடத்தணும் மதுரை மண்டலம் நடத்தணும். வர்றாங்க பார்வையாளராக கௌரவ ஆளுநர் நம்ம தான் நடத்தணும். ஆமாம் நம்ம தான் நடத்தணும். ஆமாம் கெஸ்ட். ஆமாம் மதுரை மாநகர ஆமா அது ஆகக்கூடிய கட்டம் தெரியல. பார்த்து ஒரு 5,000 கொடுத்துருவோம். அவ்வளோதான். ஆகிப்போகுது. அவ்வளோதான். ஏன்னா அங்கிருந்து அங்கே வந்து ஒரு மகாராஜா ஒருத்தர் இருக்காரு. நம்மள மாதிரி நம்ம ஜெயந்தி நம்ம சுமதி மாதிரி அங்கே ஒரு மகாராஜா நம்ம துணைத் தலைவர் ஜெயராஜன் இருக்காரு.
ஜெயராமன் இருக்காரு, அதனால அவர் மீட்டர் பண்ணுவார். அந்த தைரியம் இருக்குது. ஆமாம், தைரியம் இருக்குது. ஏன்னா போனோட நம்ம சாப்பாடு அங்கே தான் போட்டாங்க சிவன்போம். அதனால அவர் அந்த தைரியம் இருக்குது. அந்த தைரியத்தால் அவங்க நான் நடந்த கூட்டம் போட்டுட்டாங்க. நமக்கு ஒரு ஈஸி மீட்டிங்கே போடுங்க. நான் தலைவர் ஈஸி மீட்டிங் போட்டோம்னா குறைஞ்சி வச்சு 50,000 ரூபா யார் பொறுப்பு இருக்கிறதுனால ஈஸி மீட்டிங்கை கேன்சல் பண்ணியாச்சு. இந்த மண்டல கூட்டம் தான் 5,000 கொடுக்கலாமா? வேற சரி 5,000 கொடுக்கலாம்னு எவ்வளோ ஆகும். வளர்ச்சி நிதி உங்களால் முடிந்த அளவுக்கு ஏதாவது பொண்ணை வைக்கிற இடத்துல சும்மா வைக்க. என்ன தலைவரே, மாநில வளர்ச்சி $41,000 ரூபா. 41,000 இப்ப 5,000 புதுசா 36,000. நம்ம சங்கத்துக்கு கால் பண்ணோம்னா நம்ம சங்கத்துக்கு ஏதாவது ஆதரவு இங்கெல்லாம் போகணும் வரணும் ஒரு வேணும் காசு வாங்கணும். நமக்கு சங்கத்தோட காசு இருக்க போய் தான் மரியாதையை காசு இல்லையா? 41,000 தான் இருக்கு கையில். அவ்வளவுதான். நம்ம உறுப்பினர்கள் தான் வசூல் பண்ண சொல்றாங்க. நம்ம சங்கத்தை வந்து ஏற்கனவே 6-7 பேரும் போட திருவள்ளுவர் சார் அவரெல்லாம் கொடுத்துட்டு போக 2,500 தான் போட்டு கொடுத்துருக்கோம். சுப்பிரமணிய சார் ரூபாயும் நம்ம பாலர் சுப்பிரமணிய ரூபாயும் கையில் இருக்கு. 1,550 ரூபாய் இருக்கு. அது போக நீங்க ஏதாவது கொடுத்தீங்கன்னா ஒரு சேர்த்து அவங்களுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. மாநில நிதியாக நம்ம சங்கத்துக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் 500 ரூபாய் இதெல்லாம் என்று என்னுடைய கருத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 500 ரூபாய் தரலாம்னு அவர் கருத்து சொல்றாரு. டீ சாப்பிடுங்க. டீ சாப்பிட்டு அப்புறம் பேச. நம்ம வட்டக்குலையினுடைய வளர்ச்சி நிதியாக ஒவ்வொரு வருஷத்துக்கும் நம்ம 200 ரூபாய் நம்ம வந்து கொடுக்குறோம். இது மாநில வளர்ச்சி நிதி அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த மாநில வளர்ச்சி நிதி பொறுப்பாளர்கள் எல்லாருமே வந்து 1000 ரூபாய் நாங்க வந்து கொடுத்துட்டோம் அப்படின்றத வந்து பதிவு பண்ணாங்க. ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. இது போக நம்ம உறுப்பினர்கள், புதிய உறுப்பினர்கள் இதெல்லாம் கேட்டுட்டு முதலாக நம்ம வந்து ஏன் நம்ம சங்கத்துக்கு செய்யக்கூடாதுன்னு சொல்லி 1000 ரூபாய், 550 ரூபாய், 500 ரூபாய் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒரு கையில வந்து ஒரு 1,550 ரூபாய் இருக்குன்னு தலைவர் வந்து இப்ப சொன்னாங்க. இப்ப பொதுவா வந்து மாநில வளர்ச்சி நிதி வந்து எல்லா உறுப்பினர்களும் நீங்க வந்து கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு கோரிக்கையும் வச்சிருக்காங்க. இப்ப வட்டக்கிளைக்கு வந்து நம்ம 200 ரூபாய் நம்ம வளர்ச்சி நிதியா கொடுக்குறோம். மாநில வளர்ச்சி நிதியா ஒரு 100 ரூபாய் வந்து சொன்னோம்னாக்க எல்லா உறுப்பினர்களுமே கொடுத்துருவாங்கன்றது என்னுடைய கருத்து. அதனால அனைத்து உறுப்பினர்களும் 100 ரூபாய் கொடுத்தாக்க மாநிலத்துக்கும் குறிச்சிடும். 200 ரூபாய் வட்டக்கிளைக்கு, மாநிலத்துக்கு 100 ரூபாய் கொடுத்தோம்னாக்க மாநிலமும் வளர்ச்சி அடையும், வட்டக்கிளையும் செழிப்படையும் என்று என்னுடைய கோரிக்கையை முன்மொழிகின்றேன். நன்றி. ஆனா அவர் 100 ரூபாய் முன்மொழி இருக்கிறத அவர் 500 ரூபாய் கொடுத்தார். அவருக்கும் நம்முடைய அவர்களுக்கும் நன்றி. 500 ரூபாய் கொடுத்தார். ஆமா ஆமா அதே 100 ரூபாய் சொல்லியிருக்காரு. அதே என்ன சொல்லணும் கேளுங்க. 100 ரூபாய்
ரொம்ப கம்மியா இருக்கு நம்மளுடைய தரத்துக்கு. என்ன மோகன் சார் சரிங்க சார். அதாவது ஓகே ஓகே ஓகே. 100 ரூபாங்கிறது ரொம்ப கம்மி. நம்ம வெளியே போயிருந்தா ஒரு டீ வாங்கணும்னா 100 ரூபாய் ஆயிடுது. 100 ரூபாய் ஆயிடுது. நம்மளுடைய குவாலிஃபிகேஷனுக்கு 100 ரூபாய் ரொம்ப கம்மி. அதனால ஒரு 200 ரூபாய் 200 ரூபாய் கொடுக்கலாமா? எல்லா பேரும் இப்பயே கொண்டாந்து கொடுத்தேன்னா நன்றியுடன் பெற்று கொடுக்கலாம். எல்லா பேரும் கரவழியோட அனுப்புங்க. கரவழியோட அனுப்புங்க. ஜெயந்தி 1000 ரூபாய் அனுப்புறாங்க ஜிபேல. இல்ல இருங்க நான் சொல்லிடுறேன். அவங்க 1000 ரூபாய் தராங்கன்னு சொந்த ஜெயிப்பேல அனுப்புறாங்க. எல்லாத்தையும் நான் கருத்து தான் கேட்கிறேன். சர்வாதிகாரமா திணிக்கிறேன் சார், திணிக்கிறேன். அவர் 100 ரூபாய் சொன்னாருன்னா 200 ரூபாய் கொடுக்கலாமா? எல்லா பேரும் ஓகேன்ட்டாங்க. அந்த அவங்க ஆர்வம் 1000 ரூபாய் தர்றாங்க. இவர் 500 ரூபாய் கொடுத்துருக்காரு, நமக்கு 500 ரூபாய் கொடுத்துருக்காரு. நீங்க கொடுக்கறதே கொடுங்க சார். அவங்களுக்கு குறைஞ்சது 200 ரூபாய் எவ்வளவு நாள் அவருக்கு 100 ரூபாய்ங்கிறது ரொம்ப நம்ம இப்ப 110 சொன்னேன். 139 பேர் வந்திருக்கு. அவ்வளவுதான் வந்திருக்கு. 315 பேர் வந்தாங்க. அதாவது தனியா இருக்கு. அதீப் ரஹ்மான் கொடுத்தார் சார். அதீப் ஒரு மனைவிக்கு 400 ரூபாய் கொடுத்தார். உங்களுக்கு அனுப்பி ஆமா இந்த எவ்வளவு வேணும்? 200 தரையில இருக்கு. இன்னும் இவ்வளவு நேரம் கதை வச்சுக்கிட்டு இருக்கு. எதுவும் இல்ல, கால விழுகல, கால விழுகல. ஒரே ஒரு மாநில மைய வளர்ச்சி நிதி வருஷா வருஷம் கிடையாது. இது ஒரு தடவை தான், ஒரே ஒரு முறை அவங்களுடைய மெயின்டெனன்ஸ்க்கு தேவைப்படுது. கேட்கிறாங்க, நம்ம மனமோடு கொடுக்கணும். அவ்வளவு 200 ரூபாய் இந்த ஒரு வருஷத்துக்கு வருஷம் போகும். இது 200 ரூபாய் மாநில மையத்துக்கு ஸ்பெஷல் கேஷா 200 ரூபாய் ஒரு தடவை தான். ஆமா, அடுத்து வளர்ச்சி ஆயிரும். கொஞ்சம் வளர்ச்சி ஆயிரும். 99,000 பேர் இருக்கான். ஒரு 50,000 பேர் கொடுத்தாருன்னா ஒரு 10 லட்சம் ரூபாய். ஆமா, மூத்தர் ஒரு எக்ஸ்ட்ராவா வருது. ஜெயந்தி சுமதி மேடம் நன்றி சொல்லிருக்காங்க. ப்ரே பண்ணதுக்காக இந்த டீ செலர் அவங்க ஏற்றுக்கிறாங்க, சார் ஏற்றிருக்காரு. அடுத்த தடவை நீங்க பண்ணுங்க கொடுத்துருவாமா? சரி ரைட்டு மேடம், நீங்க டீ செலவு நீங்க ஏற்றுக்கலாமா? அடுத்த தடவை கொடுத்துருக்காரு. நீங்க அப்புறமா சார் ஒன்றும் கருத்துக்களே காணா. அடுத்த சப்ஜெக்ட் ஒன்றும் இல்லையா? 200 ரூபா சரி சரி கொடுங்க. கொண்டாந்து கொடுத்தீங்கன்னா கையில பணம் ஏறிடும்ல. ஆமா, ரெஜிஸ்டர் தரா கை விட்டு நானு. ரத்னாகர் 200, மாதவன் 200 நன்றியுடன் பெருக்கப்பட்டது. காசிராஜன் கைக்கு சொல்ல முடியும். வையத்துறை 200 மாநில வளர்ச்சி நிதி மக்களையாங்க. அதான்
காசிராஜன் சார் 200. காஞ்சிராஜன் பாண்டி 200. நன்றி நன்றி ஐயா. திரு என் நடராஜன் முன்னாள் செயலாளர் 200. என் நடராஜன் குட்டாது அப்புறமா ரசீது போட்டு தரப்படும். அது முடிப்பாரு. மோகன் 200, என் கண்ணன் 200 நன்றியோடு பெற்றுக்கொள்ளப்பட்டது. திருவனந்தபுரம் 1000 கொடுத்தாரு. சுமதி மேடம் அவங்க வீட்டுக்காரர் மோகன் நாராயணன் சுமதி சுமதி மேடமும் அவருடைய கணவர் மோகன் நாராயணன் 200. மோகனும் கண்ணன் அடுத்து அவங்க சுமதியும் மோகன் நாராயணன் வெளியாச்சு 100. சார் டிஎஸ்பி ராஜேந்திர 200. சமயத்துல பேஜில் சீட்டு வயது சேர்த்து 5200. Okay, thank you. அன்பான நண்பர்களே, இதுவரைக்கும் கொடுத்தவர்களுக்கு மிக்க நன்றி. கொடுக்காதவங்க நாளை எப்பனாலும் வந்து கொடுக்கலாம். 22 3 கொடுக்கலாம். தாராளமாக உங்களுடைய நான் மனமும் கேட்டு கொடுக்கலாம். இப்போ கொடுத்தோம். ஜெயந்தி பர்த்டேக்கு போது ஜெயந்தி பேரன் பிறந்த நாளுக்கு பாண்டிச்சேரி நாளைக்கு இல்லை, அதை சொல்லிடல. அதாவது நம்மளுடைய உறுப்பினர் பாண்டிச்சேரி அவர்கள் அவருடைய பேரனுக்கு முதல் பிறந்த நாள் நாளைக்கு சாயந்தரம் எங்கே நடக்குது? நடக்குது. நண்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அந்த குழந்தைய வாழ்த்துக்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அப்புறம் நம்முடைய சுமதி நடக்கூடிய கணவர் மோகன் நாராயணன் அவர் வந்து ஓய்வு பெற்ற துணை வட்டாட்சியர். அவர் வந்து ஓய்வு பெற்றாலுமே இன்னும் அவர் வந்து பிடிசியில் அவருக்கு அவருடைய பணி வேணும்னு சொல்லி அவர் பிடிசியில் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஏதோ ஒரு 10 நாளைக்குள்ள ஏதோ ஒரு சாப்பிட்டுருக்காரு, அது ஜீரணமாகலை. அதனால ஓம வாட்டர் சாப்பிடுன்னு சொல்லி சாப்பிட்டாரு. அது வந்து
அவர் வந்து இறுதி இடத்துக்கு போய் திரும்பி வந்தார். அபாய கட்டத்துக்கு போய் அம்மா அன்னைக்கு நான் கத்திராவுல பேசினேன். பேசும்போது அவங்க சொன்னாங்க எனக்காக ஒரு தொழில் என்னன்னா என்னுடைய கணவர் வந்து ரொம்ப சீரியஸ் பண்ணி சொல்லியிருக்காரு. மனதார உங்களுடைய சொன்னோம், வாட்ஸ்அப்லயும் போட்டு விட்டோம். எல்லா பேருடைய அதாத்தனைகள் அவங்களுக்கு பலன் கொடுத்தாங்க. அந்த பலன் கூட்டுப்படாத 2 பேரும் எப்பவுமே கூட்டுப்படாத வெற்றி அடையும். என்னுடைய தேர்தலிலிருந்து எல்லாத்தையும். அதனால அந்த கூட்டுப்படாதவங்களுடைய பலனை அவங்க அணைஞ்சிட்டாங்க. அதற்காக இந்த சங்கத்துக்கு ராசி வாங்கி கொடுத்ததால அவங்க ஏற்றுக்கிறாங்க. அவருக்கு நன்றி. அவர் ஒரு நன்றி. அப்படிங்கிற ஒரு அசால்ட்டுல நானும் ரொம்ப சுத்திட்டாங்க. சும்மா சொல்றது சார், ஒரு சினிமால வடிவேல் வந்து ஒரு ஆட்ட ஆடுவாங்க சார், அந்த மாதிரி எப்படி சுத்துறாரு சார். நாங்க வந்து சொந்த வெடிங்க அதை விட்டுட்டு நாங்க ஒரு அக்கிரமிலாம் 5-6 வருஷம் யாரையே என்ன பண்றேன்னா நானும் போயிட்டேன். அப்புறம் யூடியூப் ஓபன் பண்ணா வெரி டேஞ்சரஸ் பர்சன் இமிடியேட் அட்டாக் இப்ராஹிம் அப்படின்னு நான் போய் எழுப்ப ஒண்ணுமே இல்லை. அட்டாச்சஸ் ஆயிட்டேன். நானும் தண்ணி அடிச்சு வந்து அப்புறம் உடனே பிரைவேட் டாக்டர் நிதியா கொண்டு வந்து இறக்காதீங்க, போலீஸ் கேஸ் பாய்சன், நாங்க தொட மாட்டோம். நீங்க ஒரே ஒரு சோப் வாட்டர் கொடுங்க, எனக்கு சோப் வாட்டர் கொடுக்கக்கூடாது. சோப் வாட்டர் கொடுத்தா இம்மீடியட்டா உடம்பு பூரா பரவி அப்படியே ஆரியா கரைச்சி நின்றுடும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் கொண்டு போனவங்க அத்தே காலம் கொண்டு போல சார். 11:30 மணிக்கு ஒரு டெஸ்ட் நீங்க கையெழுத்து போடுங்க, கையெழுத்து வாங்கிட்டு யாராவது சொல்லணும் புரிய மாட்டேன். தெரியும் வழி இல்ல. அப்புறம் ஒரு 2:30 மணிக்கு சொன்னாங்க சார் வந்து ஒரு வாய் எப்படி கலந்துருக்காரு அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன் அவர் தூங்குறாரு, தூங்க ஆரம்பிச்சாரு. எனக்கு வாய் திறந்துச்சுன்னா எல்லாரும் வாய் பழந்துட்டாங்க. இல்ல எனக்கு காலையில 4:15 கண்ணு முடிச்சாரு. நினைவு வந்து சண்டே ராசா அதான் நல்ல ஒரு இது. இந்த பிளைட்டே கூட்டு போனேன். ஒண்ணுமே இல்லாம எந்த மெடிசனும் வேண்டாமா, தலைவலி எதுவும் வராம பார்த்துக்கோங்க அப்படின்னாங்க. மண்டேல இருந்து மண்டேல இருந்து டூவீலர் எடுக்க பஸ்ல வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. இவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாம் போடலாம் கூப்பிட்டு பேசணுங்க. சார் வந்து வேற ஒரு விஷயம் பண்ணாங்க. அதனால நான் சாப்பிட்டு சொல்றேன் ப்ரேயர் பண்ணுறேன் சார். ஏன்னா அன்னைக்கு கண்டிஷன் ரொம்ப மோசம். இப்ப அடுத்த பிரார்த்தனை என் பிள்ளை அங்க இருந்து ஓடி வந்துட்டா. இன்னைக்கு H1B கிடைக்க மாட்டேங்குது சார். அதனால போகாம இன்னும் எனக்கு 2 பேருக்கு எங்க பிள்ளைங்க 2 பேரும் ஒரு மருமகளோட அங்க இருக்கா, பையன் இங்க இருக்கா. அதுவும் கிடைக்கணும். எல்லா பிரார்த்தனை நடக்குமா? ஒரு வருஷம் அம்மா வேற சப்ஜெக்ட் ஒண்ணும் இல்ல. மகளிர் அணி கொஞ்சம் ஏற்பாடு பண்ணணும்.